அனைவருக்கும் வணக்கம். மாற்றுக் கட்சியினர் தாவேக்காவில் இணையும் விழா அப்படின்ற பேரில் அதிமுகவை தாவேக்காவில் இணைக்கும் விழா இன்னைக்கு நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா அதிமுகவினரையும் இழுத்துட்டு வந்துட்டாங்க தாவேக்காவுக்கு. இன்னைக்கு முக்கியமாக 2 விஜயபாஸ்கர்கள், சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர், 2 பேருமே ஊழல் பெருச்சாளிகள். பல குற்ற வழக்குகள், பல பிரச்சனைகள் இருக்குது. வழக்குகளுக்கு பயந்து போயும் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்சியிலலாம் சேர்றாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி தானே அந்த செலவெல்லாம் பார்க்கும், அந்த நிகழ்ச்சிக்கான செலவெல்லாம் பார்க்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர்களும் ராத்திரி பூரா அங்கே போய் நின்று அங்கே நடக்கிற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய கூத்துகள் நடந்திருக்கு. நம்ம அமைச்சர் ஆதவர்ஜுனா இருக்கார் பாருங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை குற்றம் சாட்டி கரூர் விவகாரத்தில் குற்றம் சாட்டியிருக்காப்புல, அதை பற்றி பேசியிருக்காப்புல. அதையும் பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம், விரிவாக பேசலாம் வாங்க. முதலாவதாக இந்த 2 விஜயபாஸ்கரும் தாவேக்காவில் போய் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் பார்ப்போம். இவங்களுடைய ஆதரவாளர்கள்ன்ற பேரில் வந்திருந்த அதிமுக அடிமைகள் தலைக்கு 500 ரூபா வாங்கிக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, எல்லாம் அணில் குஞ்சுகள் தான். அணில் குஞ்சுகள் ஆட்டம் கிடந்து ஒரே ஆட்டமும் பாட்டமும். அங்கே உள்ளே வர்றப்போவே கூட்ட நெரிசல், அப்படியே விஜயவர்களை தள்ளி தள்ளி நெருக்கி கூட்டிகிட்டு வந்து அப்படியே கீழெல்லாம் விளை வைப்பானுங்க இல்லையா. தாவேக்கா தற்குறி கூட்டம் செயல்படும் அதே லட்சணத்தில் அந்த பேட்டர்னுக்கு வந்துட்டாங்க இவங்களும். இப்போ தான் இந்த அணில் குஞ்சுகளுடைய குணம் இவங்களுக்குலாம் வந்துச்சா, இல்லை முன்னாடியே இந்த குணம் கொண்டவங்களாக தான் இருந்திருக்காங்களா அப்படின்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதில் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த விழா நடக்கக்கூடிய அரங்கத்துக்குள்ளே வர்றப்போ இடித்து தள்ளுறாங்க, ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இடிச்சு தள்ளி அப்பா, இனிமேல் இதுதான் நியூ நார்மல். அதே மாதிரி இந்த கட்சியில் போய் சேர்றப்போ இப்படி இடித்து தள்ளி இப்படி ஒரு மாதிரி கடந்து கச்சன்னு பண்ணிக்கிட்டு ஏறி மிதிக்கிறது, தட்டுறது, தள்ளுறது, இதெல்லாம் நார்மல் தானே. அதே மாதிரி நியூ நார்மல் என்னென்னா, அந்த அதிமுக கட்சியில் இருந்து பயணித்தாலும் அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டால் புதுசாக வித்தியாசமாக வைப் பண்ணணும் இல்லையா. வைப் பண்ணுற மாதிரியே பேசணும், சினிமா டயலாக்ஸ் பேசணும். அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. விஜயபாஸ்கர் அந்த மேடையில் அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பேசியிருக்காரு, சி விஜயபாஸ்கர். அதை பாருங்கள். தலைவரோட கண்டிப்பாக புகைப்படம் எடுத்துக்கலாம். உண்மையை சொல்லணும்னா இது வெறும் ட்ரெய்லர். இந்த மாதிரிலாம் பேசணும், அப்போ தான் அந்த கட்சியில் தப்பிக்க முடியும், வாழ முடியும். தலைவரை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உண்மையை சொல்லணும்னா இது வெறும் ட்ரெய்லர் கண்ணா, ஐ ஆம் கம்மிங், இந்த மாதிரிலாம் பேசுவார் இல்லையா விஜய். அதுதான் இங்கேயும் பேசணும். இப்படி பேசி தான் இங்கே பொழப்பு ஓட்ட முடியும். சினிமா டயலாக்ஸ் முக்கியம். ஏன்னா இப்படி சினிமா டயலாக்ஸ் பேசுகிறப்போ தான் அதை கட் பண்ணி பின்னாடி ராவணமோவன்டா அப்படின்னு போடணும் அணில் குஞ்சுகள் எடிட்டில். அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பேசுறது. இவங்கெல்லாம் யூத்தாமா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இன்னொரு பேச்சும் பாருங்க. எல்லாம் அப்படியே உட்காந்து ஒரு செல்ஃபி எடுங்க, ஃப்ரீயா இருக்காம ஒரு செல்ஃபி எடுங்க, அப்படி அடிச்சு விடுங்க. எக்ஸ்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால அடிச்சு விடுங்க. புதிய மாற்றம், புதிய மலர்ச்சி, புதிய மகிழ்ச்சி, புதிய நம்பிக்கை, புதிய தொடக்கம், நல்ல தொடக்கம், நம்முடைய தொடக்கம். என்னது மாற்றம் தொடக்கம்னு? எப்படிங்க இவங்கெல்லாம் வாஷிங் மிஷினுக்குள்ளே போய் சுத்தமாகி வந்துட்டாங்களா? எப்படி இவருக்கெல்லாம் குட்கா பாஸ்கர்னு ஒரு பேரே உண்டுமே. இவங்களுடைய வரலாறையெல்லாம் தோண்டி எடுத்தோன்னா அப்படி நாரும். இவங்கெல்லாம் எப்படி இப்போ தாவேக்காவுக்கு வந்த உடனே பரிசுத்தமானவர்கள் ஆயிட்டாங்களா? அல்லையோ, நீங்கள் நல்லா பாருங்கள். செங்கோட்டையன் அவர்கள், விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர், இன்னும் பல அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ தாவேக்காவை பார்க்க ஒரு அதிமுகவாக தான் தெரியுது. அது வேற ஒரு கட்சி மாதிரி இல்லை. இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாம் பெரிய பெரிய முதலைகள், அரசியல் பின்புலம் பயங்கரமாக இருக்கிறவங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த கட்சிக்குள்ளே சும்மா இருப்பாங்களா? இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் பாருங்கள். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், அப்புறம் மற்றவங்களெல்லாம் பாருங்கள். எல்லாருமே இவங்களுடைய அரசியல் அனுபவத்திற்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் கூட வர முடியாதுன்னு வைங்களேன். அரசியலில் பயணித்து ரொம்ப நல்ல அனுபவம் பெற்றவர்கள். இந்த மாதிரி நபர்கள்லாம் சும்மா பயணிப்பாங்களா இந்த கட்சியில்? அப்படியே எல்லாத்தையும் சுருட்ட தானே பார்ப்பாங்க. எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே இவங்க எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு இடத்துக்கு போகிறது தானே இவங்கெல்லாம் விரும்புவாங்க. அப்போது ஏற்கனவே விஜய் ரசிகர்களாக இருந்து பயணித்து வந்தவங்க, இந்த கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து இந்த கட்சியிலே பயணித்து இன்றைக்கி அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கெல்லாம் வந்திருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் இதை பார்க்குறப்போ, இந்த சீனெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இருக்கும்? ஐயையோ, எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இறங்குறாங்களே, நம்ம பதவிக்கு ஏதாவது வேட்டு வச்சுருவாங்களோ, நம்ம பொறுப்புக்கு வேட்டு வச்சுருவாங்களோன்னு பயந்து நடுங்குவாங்க. ஆட்களுடைய மூஞ்சி முகரைகளை பார்த்தாலே தெரியுது. எல்லாருக்கும் மூஞ்சி அப்படியே வாடி போயிருக்கு. நம்ம கட்சிக்கு புதுசாக நிறைய பேர் சேர்றாங்கன்னு மகிழ்ச்சியெல்லாம் இல்லை. அணில் குஞ்சுகள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அங்கே மேலே இருக்கிறவங்களுடைய மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இவ்வளோ வெயிட்டான கைகள்லாம் வராங்க. அதுலேயும் நிறைய அணில் குஞ்சுகள் கேட்கவே ஆரம்பிச்சிட்டானுங்க. இனி கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் தானா,
அப்போ எங்கள் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அங்கே போட்டி போட மாட்டாரா? தலைவரே விஜய் அவர்களே, தயவு செஞ்சு சொல்லுங்கள் விஜய் அவர்களே, அப்போ கரூரில் மதியழகன் கிடையாதா? அவர் கரூர் சம்பவத்தில் ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்தார் மதியழகன். அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? அப்போ கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் தானா? என்ன தலைவரே இதுதானே எங்களுக்கு வேண்டான்னு நாங்கள் நினச்சோம், நீங்களும் இப்படி இருப்பீங்களா, நீங்களும் எங்கள் முதுகில் குத்துவீங்களா பாஸ் அப்படின்லாம் கேட்டு கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கானுங்க. இப்போ தான் கலை யதார்த்தத்தை எல்லாம் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறானுங்க அணில்கள். இனிமே தான் இந்த உட்கட்சி பூசல் இதெல்லாம் வந்து மெதுவாக பார்ப்பானுங்க. அதிமுக கட்சியே ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டார்ல விஜய் அவர்கள், மொத்தமாக எல்லாரையும் இழுத்துட்டு வந்துட்டார். இப்போ அங்கேருந்து இழுத்தவங்கெல்லாம் இங்கே வந்து சும்மா இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட எல்லாரும் வந்து சேராங்க. அது கேட்டால் சொல்கிறாங்க, எல்லா எம்எல்ஏக்களும் அவங்க விருப்பத்தின் பேரில் ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றாங்களாம். என்ன முட்டு இதெல்லாம் எவனா நம்புவானா? அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தனி மனிதராக இருந்து கொண்டு கட்சியை அழிக்கிறாரு, அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுக்கு பிடிக்கல, அவர் திமுக கூட கூட்டணி போகிறதுக்கெலாம் ஒத்துழைக்கிறாரு, அதனால தான் நாங்கள் கட்சியை விட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டுலாம் வேறு சொல்கிறாங்க. இப்போ இந்த சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்க 2 பேரும் மேடையில் ஏறி பேசுகிறப்போ இதே தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து திமுக கூட ஆட்சி அமைக்க முடிவு பண்ணிட்டாரு, அதனால தான் நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த அவதூறை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப. இதையெல்லாம் எப்படி தான் நம்புகிறாங்க இந்த தற்குறிகள் அப்படின்றது சத்தியமாக புரியல. அதிமுகவுக்குன்னு ஒரு பைலா இருக்குது. அந்த பைலாவின்படி ஒரு தனி மனிதர் வந்து இஷ்டத்துக்குலாம் முடிவெடுக்க முடியாது, அது தலைவராகவே இருந்தாலும் சரி. அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுக்கிறாருன்னு சொன்னால் ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் போட்டு வாக்களிப்பு நடத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த தலைவர் பதவியிலிருந்தே தூக்க முடியும். ஆனால் தாவேக்கா கொடுத்த சோஃபாவுக்கும் ஆஃபருக்கும் ஆசைப்பட்டு சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணி முதுகில் குத்திட்டு அங்கேருந்து இப்போ தாவேக்காவில் போய் சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படியெல்லாம் முடிவெடுத்தார், எங்களுக்கு தலைமை மேலே அதிருப்தி, அதனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம், அதனால தான் தாவேக்காவில் வந்து சேர்ந்துட்டோன்னு பச்சையாக போய் சொல்கிறாங்க. இதையும் நம்புறதுக்கு ஒரு தற்குறி கூட்டம் இருக்குது. இனி யோசிச்சு பாருங்களேன், நம்ம எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் இப்போ தான் சமீபத்தில் இதை பற்றி பேசியிருக்காங்க. அது எப்படிங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சாலும் ஆட்சி பிடிக்க முடியுமா? அதுக்கான நம்பர்ஸ் இருக்கா? அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அது எப்படி நடக்கும்? முதல்ல இது கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? எல்லாம் போய் இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுங்க, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போச்சு, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்றதுனால தான் நாங்கள் வந்துட்டோம் வெளியே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே இந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து கக்கி விடுங்க, இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துருங்க, எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்ட்டு இந்த ரூட்டு மாஃபியா கொடுத்துருக்குற ஸ்கிரிப்ட் தான் இது. அதுலேயும் நம்ம சி விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் டாமினேட் பண்ணுற லெவல் இருக்கே, அது வேறு லெவல். அவர் பாட்டுக்கும் வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அந்த தண்ணி பாட்டில் அங்கேருந்து அங்கே எடுங்க அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு டாமினேட் பண்ணுறாருங்க. அவங்களுக்குலாம் இது வந்து வேற ஒரு கட்சி மாதிரியே தெரியல, இது முழுக்க முழுக்க அதிமுக தான் அப்படின்னு தான் அவங்களுடைய மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. எங்கே இருந்தால் என்ன, நம்ம திமுக தீய சக்தின்னு கோஷம் போடுற குரூப்பு அப்படின்றது தான் அவங்களுடைய நினைப்பே. பரத் சொல்லுங்க, கீழே வாங்க மாட்டாட்டவன். மஃப்ளரை எடுத்து அந்த டோர்கிட்ட மஃப்ளர் இருக்கு, பை இருக்கு, எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்கு, சூவபிள்ஸு, அந்த பையை எடுத்துட்டு வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. வாலண்டியர்ஸ்லாம் போங்க. 11 மணிக்கு தான் நிகழ்வு. இந்த பக்கம் போனீங்கன்னா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் போனால் எல்இடி எல்லாத்தையும் பார்த்துட்டு மெதுவாக வரலாம். 11 o'clock தான் ஃபங்க்ஷன், மணி 8:30 தான் ஆகுது. கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தா தாவேக்காவுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அடி வயரெல்லாம் கலக்கும். ஐயையோ, இப்போவே எல்லாத்தையும் கையில் எடுக்கிற மாதிரி இருக்கே, இது சரிப்பட்டு வராது போலையேன்னு பயந்து நடுங்கி கிடப்பானுங்க. அடுத்ததான் அமைச்சர் ஆதவர்ஜுனா என்ன பேசியிருக்காருன்றதை பார்ப்போம். ரொம்ப கீழ்த்தரமாக, ரொம்ப கேவலமாக, ரொம்ப கொச்சையா, ஒரு அமைச்சருக்கான தகுதியே அவருக்கு வந்து இல்லை, ஒரு அமைச்சருக்கான ஒரு பேச்சு இல்லை, அவ்வளோ கேவலமாட்டு பேசி வச்சிருக்காரு. அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம், முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அப்ப கரூர்ல எந்த மாதிரி சூழ்ச்சியை உருவாக்கினார் அது கண்பட பார்த்தவர் நம்மளுடைய அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன். ஒரு கேவலமான ஒரு பேச்சு, ஆணவத்தின் உச்சம் இவருடைய பேச்சு. என்ன மாதிரியான பேச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் திமுக தக்க பதிலடி உடனே கொடுக்கணும். இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்காம விட்டு தான் இன்னைக்கு இந்த நிலைமை. திமுக கண்டிப்பாக இதுக்கு பதிலடி கொடுக்கணும், தரமான பதிலடி கொடுக்கணும். என்ன மாதிரியான பேச்சு பாருங்க. ஸ்டாலின் அவர்கள் கொன்னு குவிச்சாராம்.
அவருக்கு வேற வேலை இல்லையா? என்ன மாதிரியான பேச்சு? ஒரு மக்களுக்கான ஒரு தலைவரை நீங்கள் இப்படிலாம் வந்து கொச்சப்படுத்துறீங்க. திமுகவினர் இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. இதுக்கான கண்டன குரல்கள், இதுக்கான எதிர்வினைன்றது கடுமையாக இருக்க வேண்டும். கடுமையாக இல்லாத பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சியில் இருக்கிறப்போவே ஒன்றும் பண்ணலை. நீங்கள் திமுக மேலே தாங்க வெறுப்பு வருது. எனக்கு பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் பேசுவேன். திமுக மேலே ஒரு பெரிய வெறுப்பு. நீங்கள் இப்போ பாருங்கள், திருச்செந்தூரில் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒருமையில் பேசிட்டாராம். இதே ஆதவர்ஜுனாவை ஒருமையில் பேசிட்டாருன்னு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருமையில் பேசினதுக்கே வழக்கு பதிவு பண்ணுறாங்கங்க. திமுக என்ன பண்ணுச்சு? கண்ட நாயெல்லாம் கேவலமாக பேசிச்சு. ஸ்டாலின் அவர்களை, கலைஞர் அவர்களை, உதயநிதி அவர்களை, திமுக தலைவர்களை கொச்சையா ரொம்ப கேவலமாக, கீழ்த்தரமாக, ஆபாசமான வார்த்தைகளில் மேடையில் ஏறி நின்று பேசியிருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் காணொலிகள் போட்டிருக்காங்க. வெறும் ஒருமையில் பேசுனதுக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே வழக்கு பதிவு, யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் விமர்சனம் பண்ணக்கூடியவங்க மேலே வழக்கு பதிவு, நடுராத்திரி காவல்துறையினர் போய் கைது பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை. இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணுச்சு? ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துச்சா? எவ்வளோ மோசமெல்லாம் பேசுனாங்க. இதே மாதிரி பழிகள், குற்றச்சாட்டுகள், பழியை தூக்கி திமுக மேலே போட்டுக்கிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப. இப்போவும் அதே தான் பண்ணுறாங்க. முன்னாடியே பதிலடி கொடுக்கல திமுக, தக்க பதிலடி கொடுக்கல. அதன் விளைவு தான் இது. விஜய் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டார் பாருங்க, அப்போ கூட யாருமே பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. எந்த தலைவரும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அந்த நாகரிக அரசியல், அதெல்லாம் வந்து நாகரிக அரசியல் செய்யக்கூடியதுக்கு தகுதியுள்ள ஆட்கள் இவங்க கிடையாது. இது வந்து ஒரு சாக்கடை கூட்டம். இந்த கூட்டத்தை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி தான் டீல் பண்ணணும். ஆகவே திமுக இந்த விவகாரத்தில் இனிமேலும் விடக்கூடாது. சும்மா வந்து கொலை பண்ணிட்டீங்க, கொன்னுட்டீங்க, நீங்கள் வந்து கொன்று குவிச்சிங்க அப்படின்லாம் வந்து திரும்ப திரும்ப திமுகவினரை வந்து திமுக மேலேயே வந்து பழி தூக்கி போடுறாங்க. இதை எப்படி பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? எவ்வளோ நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது? இந்த மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எதிர்த்து பேசாததுனால தான் திமுக இன்னைக்கு கூப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. வேற எதுவுமே காரணம் கிடையாது. திமுக என்ன மக்களுக்கான திட்டங்களையோ, மக்களுக்கான அரசியலையோ, தமிழ்நாட்டுக்கான அரசியலில் இருந்தோ ஏதாவது ஒரு இம்மை அளவு தவறாக நடந்துச்சா? ஏதாவது ஒன்று ஆதாரத்தோட நல்லா தான் எல்லாமே செஞ்சிச்சு. மக்களுக்கு நல்லாட்சி தான் கொடுத்துச்சு. பொருளாதாரத்தில் முன்னிலை. தமிழ்நாடு பொருளாதாரத்திலே 2வது பெரிய மாநிலம். பெண்களுடைய வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாத்துலேயுமே நம்ம பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றிய அளவில் நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்கோம் பல விஷயத்தில். எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். எதில் குறை வச்சுது திமுக? திருப்பரங்குன்றத்தில் கலவரம் பண்ண வந்த சங்கிகள் திமுக கலவரம் பண்ண விட்டுச்சா? கோர்ட் ஆர்டரே மீறிச்சு. கோர்ட் ஆர்டர் மீறினா ஆட்சி பறி போகும். இடபிள்யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணிச்சா? இல்லை. எல்லாத்தையுமே திமுக எப்படி அணுகணுமோ அப்படி அணுகிச்சு. மக்கள் பக்கம் நின்றுச்சு. மக்களுக்கான அரசியலை செஞ்சுச்சு. இம்மி அளவு கூட மாறல. ஆனால் திமுகவை வீழ்த்தியது பொய்களும் அவதூறுகளும் தான். எதிரிகளால் கட்டமைக்கப்பட்ட பொய்களும் அவதூறுகளும் தான். இது அன்னைக்கே வந்து தகர்த்தெறிஞ்சிருக்கணும். இனிமேலும் விடக்கூடாது. இனிமேலாவது இந்த மாதிரி பொய்களை உடனே பதிலடி கொடுத்து முறியடிக்கணும். இல்லைன்னா இவங்கெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டே போவாங்க, குற்றம் சுமத்திக்கிட்டே போவாங்க. இந்த பழியையும் பாவத்தையும் சுமந்து சிலுவையில் அரைவாங்க, அரைஞ்சிக்கிட்டு முள்கிரீடத்தை தலையில் குத்துவாங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கை கால் எல்லாத்துலேயும் ஆணி அடிச்சுட்டு தொங்குறது நம்ம என்ன ஏசுனாதரா? ஐயா ஆதவர்ஜுனா, நீங்கள் வந்து பேசுகிறீங்க, பேசுங்க. நீங்கள் இன்னும் நல்லா பேசுங்க. திமுகவுடைய தலைமைக்கு உரைக்கிற மாதிரி பேசுங்க. உங்களை மாதிரி ஆட்கள் கிட்டலாம் நாகரிக அரசியல் செய்கிறதெல்லாம் எடுபடாது அப்படின்றது வந்து திமுக தலைமைக்கு உரைக்கிற மாதிரி பேசுங்க. அப்போ தான் அதுக்கான ரெஸ்பான்ஸ்ன்றது கடுமையாக இருக்கும். உங்களுக்குலாம் நீங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஆணவத்தில் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கான பதிலடிகள் கொடுக்குறோம். எங்கள் தலைமை உங்களுக்கான பதிலடி கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து இன்னும் பேசுங்க. இதே மாதிரியே பேசிக்கிட்டு இருங்க. இதில் வேற ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் கரூரில் பண்ண பாவத்துக்காக, கரூர் விவகாரத்தில் அவர் பாவம் பண்ணிட்டாராம், அதனால தான் குளத்தூரில் தோத்துட்டாராம். உண்மையிலேயே இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான பேச்சு? திரும்ப திரும்ப தோத்துட்டாரு இதை வச்சே அரசியல் பண்ணுறது. ரசிக மோகத்தில் ஒரு காற்று அடித்து அப்படியே ஒரு இலை வந்து போய் மேலே போய் உட்காந்துருக்கு. அந்த இலை படுத்துகிற பாடு இருக்கு. ஐயோ, இன்னொரு காற்று அடித்தா அப்படியே கீழே விழுந்துடும். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. குளத்தூரில் தாவேக்காவுக்கு வாக்களித்த தற்குறிகளே
உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்துலையுமே நீங்கள் உருப்பட மாட்டீங்க. உங்களுக்கு என்ன நேர போக்குக்கு போய் ஓட்டு போடுவீங்களா? சும்மா ஜாலிக்கு போய் குத்திட்டு வந்தீங்களா? நீங்கள் வாக்களித்து வச்சுருக்கீங்கல்ல ஒருத்தர், அவராலேயே நீங்கள்லாம் நாசமாக தான் போக போகிறீங்க. சினிமா மோகத்தில் வாக்குகள் வாங்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் ஆட்சியில் போய் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி கரூரில் செஞ்ச பாவத்துக்கு தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இதுவான். இது என்ன பேச்சு இது? கரூரில் செஞ்ச பாவத்துக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் தோத்தாங்கன்னா, கரூரில் தான் உங்களுக்கு பயங்கரமாக ஓட்டு இருந்துச்சுல்ல, அப்புறம் ஏன் கரூரில் நீங்கள் தோத்தீங்க? கரூரில் செஞ்ச பாவத்துக்கு குளத்தூரில் தோப்பாரா? இது என்ன பேச்சு இது? என்ன தற்கூரித்தனமாக இருக்குது? இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் கிட்டலாம் ஆட்சியை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மக்களெல்லாம் தற்கூரின்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? இன்னும் வரைக்கும் பொறுப்பேற்றுக்கவே இல்லை கரூர் சம்பவத்துக்கு. இப்போவும் ப்ளேம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆட்சி அதிகாரம் கையில் கிடச்சதுனால இன்னும் அதிகமான ஆணவத்தோடு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களால் பிரித்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியலையா? இல்லை அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு தான் தோணுதா மக்களுக்கு? விஜய் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில், விஜய் அவர்கள் ஒருங்கிணைச்ச நிகழ்ச்சியில் அவர் லேட்டாக போய் கூட்டம் பயங்கரமாக இருக்குன்னு தெரிஞ்சோம். நாங்கள் அந்த லைட்டுக்கு முன்னாடி தான் நிற்போம், எங்களுக்கு அங்கே தான் கேமரா ஃபோக்கஸ் இருக்குது, நாங்கள் வெளியில் நின்று பேச மாட்டோம். காவல்துறை அவ்வளோ சொல்லியும் கேட்காம உள்ளே கொண்டு போய் விட்டு சாகடிச்சிருக்காங்க. இன்னும் இவங்க சொல்கிற பொய்களையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? கரூரில் இருக்கக்கூடிய காவல்துறையினரை கண்ணை மூடிட்டு குற்றம் சாட்டுறாரு. ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறை செயல்பட்டுச்சு, அவங்களாம் சாகட்டும் விடுங்க, அவங்களாம் எப்படியாவது சாகணும்னு சொல்லிட்டு காவல்துறையை ஸ்டாலின் அவர்கள் கைட் பண்ணி தான் காவல்துறையினர் என்னமோ பண்ணிட்டாங்களாம். அதனால தான் செத்துட்டாங்களாம் மக்கள்லாம். இன்னும் வரைக்கும் பொறுப்பேற்றுக்காமல் இருக்காங்க. இப்படி தற்குறித்தனமான பதில்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தற்குறித்தனமாக ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு மோசமாக பேசக்கூடிய ஒரு நபராக இவர் இருக்கிறப்போ, திமுக ஆட்சியில் இருக்கிறப்போவே இவர் நல்லா நடவடிக்கை எடுக்காதது தான் மிகப்பெரிய தவறு. செஞ்சதுலே மிகப்பெரிய தவறு இது தான். தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய நாகரிக அரசியல் இருக்கு இல்லையா, இவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ணாமல் நாகரிகமான அரசியல் செஞ்சார் இல்லையா, அதுக்கான விலை தான் இன்றைக்கி ஆதவர்ஜுனா பேசக்கூடிய பேச்சு. அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அப்போவே பல பேர் சொன்னாங்க, எப்படியாவது தூக்கி உள்ளே வச்சிடணும், இதில் முக்கியமாக சம்மந்தப்பட்ட நபர்களே தூக்கி உள்ளே வச்சிடணும். ஆனால் எதுவும் பண்ணலை. எந்த தலைவரும் அவங்க தொண்டர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய மனசு பண்ணி அதை சாதாரணமாக கடந்து போயிட்டார். வழக்கு பதிவு பண்ணியிருக்க வேண்டிய விஷயம், ஆனால் விட்டுட்டார். அதுதான் ஸ்டாலின் அவர்கள் வரலாற்றிலே பண்ண பெரிய தப்பு. இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள். வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் கொலை செஞ்சார், ஸ்டாலின் அவர்கள் தான் கொன்று குவிச்சார் அப்படின்லாம் அவ்வளோ அப்பட்டமான கேவலமான வார்த்தைகளை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே இந்த மக்கள் நம்புகிறாங்க. அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. மக்களுக்காக உழைத்த தலைவரை இப்படி ஒரு அவதூற பரப்புறப்ப கூட நம்புகிறாங்க. இந்த மக்கள் இப்படி இருக்காங்களேன்றதை ஏற்றுக்க நம்மளால் முடியல. திமுக இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். ஒரு அமைச்சராக செயல்படாமல் அரசியல் பண்ணணுன்றதுக்காக கேவலமாக படுங்கேவலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். இப்படி ஒரு பேசின பேச்சுக்கு திமுக தக்க பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். விரைவில் பதிலடிகள் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.